81 தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ளது. 41 தொகுதிகளுக்கு நாளை முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் வாக்குப்பதிவு எந்திரங்களை வாக்குச்சாவடிகளுக்கு எடுத்துச் செல்லும் பணியில் தேர்தல் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக கூறுகிறார் செய்தியாளர் செந்தில்நாதன். முதல் கட்ட வாக்குப்பதிவுக்காக என்னென்ன முன்னேற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது? விவரங்களை சொல்லலாம். குறிப்பாக ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் 81 தொகுதிகள் இருக்கின்றன. இந்த 81 தொகுதிகளுக்கு 2 கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. நாளை முதல் கட்ட வாக்குப்பதிவில் 43 தொகுதிகளுக்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதற்காக இதில் குறிப்பாக சொல்லணும்னா 15,000 வாக்குச்சாவடிகள் சுமார் அமைக்கப்பட்டிருக்கின்றன வாக்குப்பதிவிற்காக. தற்பொழுது இந்த வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை எடுத்து செல்லும் பணியில் தான் தேர்தல் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக நாம் தற்பொழுது ராஞ்சியில் தான் இருக்கோம். இந்த தொகுதியில் மட்டுமே கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் இருக்கின்றன. இந்த ராஞ்சி மட்டும் இல்லாமல் ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான வனப்பகுதிகள் இருக்கக்கூடிய பகுதியாகவும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நக்சல் நடமாட்டம் அதிகமாக உள்ள பல பகுதிகள் இங்கு இருக்கின்றன. இந்த சவாலான பணிகளில் தற்பொழுது விமானப்படையுடன் இணைந்து தற்பொழுது தேர்தல் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். மலை மீது உள்ள வனப்பகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு ஹெலிகாப்டர் மூலமாக இந்திய விமானப்படையைச் சேர்ந்த ஹெலிகாப்டர் மூலமாக வாக்குப்பதிவு இயந்திரங்களை எடுத்து செல்லும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல மறுபுறம் இந்த நக்சல்கள் அதிகமாக நடமாட்டம் உள்ள பகுதிகளில் அதிகப்படியான துணை ராணுவ படையின் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் இங்குள்ள தேர்தல் அதிகாரிகள் நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. சவாலான பல கடினமான பணிகளில் தற்பொழுது இறுதிக்கட்ட பணிகளில் தற்பொழுது தேர்தல் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். நாளை முதல் கட்ட வாக்குப்பதிவை வெற்றிகரமாக நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகின்றன. ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது இங்கு ஆளுங்கட்சியாக இருப்பது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியினர் தான். அவர்கள் ஏற்கனவே காங்கிரஸ் கூட்டணியுடன் தான் ஆட்சியில் இருக்கிறார்கள். தற்பொழுது இதே தேர்தலில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியினர் காங்கிரஸ் கட்சியுடன் மற்றும் ராஷ்டிரிய ஜனதாதளம் கம்யூனிஸ்ட் ஆகிய 4 கட்சிகளுடன் இணைந்து கூட்டணிகள் போடுகிறார்கள். அதே போல் அவர்களுக்கு எதிராக இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி, ஜனதாதளம் மற்றும் ஜார்க்கண்ட் மாணவர் அமைப்பின் கட்சியினர் மற்றும் லோக் ஜனசக்தி பார்ட்டி ஆகிய கட்சிகளுடன் இணைந்து தேர்தல் களத்தில் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி செந்தில்நாதன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.